இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல காத்து கருப்பு கண் திருஷ்டி விலக மிக முக்கியமான பரிகாரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். காத்து கருப்பு ஏவல் பில்லி சூனியம் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தால் தீர்வினை கொடுக்க முடியும். உங்களுக்கும் இதே போல் தொந்தரவுகள் இருந்தால் அதிலிருந்து விடுபட இந்த எளிமையான பரிகாரம் உதவியாக இருக்கும். நிறைய பரிகாரம் செய்தும் பலன் அளிக்கவில்லை. வாழ்க்கையில் தினம் தினம் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி தான் என்று நம்புவார்கள். நிச்சயம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள். பரிகாரத்தை செய்த பிறகு வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை செய்யலாம். எந்த அம்மன் கோவிலில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். 3 கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழம் வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சை பழத்தை கழுவி மஞ்சள் குங்கும போட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குல தெய்வத்தையும் அம்பாளையும் வேண்டி இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அம்பாள் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்கள். 2 எலுமிச்சை பழங்களை உங்கள் தலையை சுற்றி அம்மன் கோவிலில் இருக்கும் சூலத்தில் குத்தி விடுங்கள். கையில் மீதம் ஒரு எலுமிச்சை பழம் இருக்கின்றதா, அதை அம்பாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள். 2 நிமிடம் கண்களை மூடி நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் உடம்பை பிடித்த கெட்ட சக்திகள் விலக வேண்டும். காத்து கருப்பு பின் தொடரக்கூடாது. கண் திருஷ்டி எல்லாம் விலக வேண்டும். எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து அம்மன் பாதத்தில் வைத்த எலுமிச்சை பழத்தை மீண்டும் வாங்கி உங்கள் பூஜை கூடையில் வைத்து வீடு திரும்பவும். இப்போது பாதிக்கப்பட்டவர் யார்? அவர்களை உங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் கிழக்கு மேற்காக படுக்க வைத்து விடுங்கள். தலை கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டும். அம்மன் பாதத்தில் வைத்து எடுத்த எலுமிச்சை பழத்தை அவர்களுடைய நெற்றி பொட்டில் இருந்து அப்படியே உருட்டி உள்ளங்கால் வரை எடுத்து வர வேண்டும். எலுமிச்சை பழம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடம்பை உரசி கொண்டே வர வேண்டும். பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே தரையில் விட்டு பிறகு ஒரு பேப்பர் கவரில் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வீட்டுக்கு வெளியே முச்சந்தியில் தூக்கி போட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுங்கள். பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒருவர் இந்த பரிகாரத்தை செய்ய துணையாக நிற்க வேண்டும். துணையாக நிற்பவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்றால் தாய் செய்யலாம். கணவருக்கு பிரச்சனை என்றால் மனைவி செய்யலாம். பெண்களுக்கு அம்மா, அக்கா, தங்கை, இது போல உறவுகள் செய்யலாம். தவறு கிடையாது. இப்படி யாராவது ஒருவருடைய உதவியோடு இந்த பரிகாரத்தை செய்யும் போது பாதிக்கப்பட்டவர் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அந்த எலுமிச்சை பழத்தோடு விலகிவிடும் என்பது நம்பிக்கை. வரவேற்பு அறையில் படுத்து எலுமிச்சை பழத்தை உருட்டி எடுத்தீர்கள் அல்லவா, அந்த குறிப்பிட்ட நபர், பரிகாரத்துக்கு உதவிய நபர், இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நேராக குளியல் அறைக்கு சென்று கல்லு உப்பு போட்ட தண்ணீரில் தலைக்கு குளித்து விட்டு வந்து குலதெய்வத்தை வேண்டி நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எளிய பரிகாரம் அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆன்மீக பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.